ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுஷா. 2 விதமாக நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்தது. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ட்ஸை மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1.5 கப்பு மைதா மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த பவுலில் 1.5 கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது பேக்கிங் பவுடர். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு கொஞ்சம் நல்லா டைட் டோவாக நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா டைட் டோவாக ரெடி பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட் டோவாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சுகரும் 3/4 கப்பு தண்ணியும் இந்த பவுலில் ஆட் பண்ணி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸ்லோவாக ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பாதுஷாவில் நான் 1 கம்பி பதம் காமிச்சிருக்கேன். அடுத்த பாதுஷாவில் 1/2 கம்பி பதத்தில் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இந்த பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பாகு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது பார்த்திங்களா, அது 1 கம்பி பதம் தெரியுது பார்த்திங்களா. இந்த ஸ்பூனை தூக்குனீங்கன்னா 1 கம்பி அப்படியே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அது வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பாதுஷாவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். 2 உள்ளங்கைக்கும் நடுவில் நல்லா உருட்டி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து சைடில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் நெய் இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா வனஸ்பதி எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பாதுஷா உருண்டையை அதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்மில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஸ்லோ குக் பண்ணணும். பாதுஷா ஒரு 6 to 7 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா வேகணும். நம்ம நிதானமாக பண்ணணும். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணும் போதோ ரொம்ப நிதானமாக பண்ணணும். பாருங்கள், அதுவாக தானாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி மற்ற பாதுஷாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாதுஷா பண்ணும்போது நம்ம நிதானமாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதே மாதிரி நான் எல்லா பாதுஷாவும் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா சுகர் திருப்பி கிறிஸ்டலாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கம்பி பதம்னா நல்லா மேலெல்லாம் பூத்து நல்லா உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக பாதுஷா மேலே பூத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும் இந்த பாதுஷா. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் நான் பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாவை நல்லா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நல்லா அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா பாகெல்லாம் நல்லா ஊறுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெண்டாவதாக பண்ணுற பாதுஷாவை பார்த்துடலாம். அதுக்கு மைதா, குக்கிங் சோடா, பட்டர் இது 3 தான் நமக்கு தேவை. அதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டேபிள் ஸ்பூன் அப்படியே நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட குக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா க்ரீம் பண்ணி விடணும். பட்டரையும் குக்கிங் சோடாவையும் நல்ல கையிலே நம்ம க்ரீம் பண்ணி விடணும். அது அப்போ தான் இந்த பாதுஷா நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த மஞ்சள் கலராக இருக்க பட்டர் கொஞ்சம் லைட் பேல் எல்லோ கலரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா க்ரீம் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மைதா இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதாவையும் போட்டு நல்லா ஒரு க்ரம் கன்சிஸ்டன்சியில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல விரல் நுனியில் நல்லா அதை பட்டரெல்லாம் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சுட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட் டோ ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் மாவு, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அமுக்கி பிசைஞ்சு நம்ம அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விடலாம். இதை அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 கப்பு சர்க்கரையும் 3/4 கப்பு தண்ணியும் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். இது 1 கம்பி பதத்துக்கு முன்னாலே 1/2 கம்பி 1/2 கம்பி பதத்திலே நான் எடுத்துடுறேன். இதை
அதுக்குள்ளே நம்ம வந்து பா பாதுஷாக்கான மாவில் வந்து நம்ம உருண்டை போட்டு ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ஈவன் சைஸ் பாலாக பிரிச்சுட்டு அப்புறம் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் அந்த சக்கரை பாகில் ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பாதுஷாக்கு எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நல்லா உள்ளங்கையில் அமுக்கிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நல்லா அமுக்கி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஈவன் சைஸாக போட்டுட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாதுஷாவையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த சக்கரை பாகு வந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். அரை கம்பி பதம் வந்துருச்சு. அதனால் இதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் அதே மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் வேணால் வச்சுக்கலாம், இல்லை நெய் இல்லைன்னா வனஸ்பதி இதில் வேணுமோ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்லோ குக் பண்ணணும். பாதுஷா ஒரு டைமும் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேகணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தானாக மேலே எழும்பி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணணும். அது தானாக வெந்து மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் அதை திருப்பி விடுங்க. பாருங்கள், இதை நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி குக் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆற கலர் வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் டைரெக்டாக இதை வந்து அந்த அரைக்கம்பி பதத்தில் வச்சுருக்கேன் இல்லையா, சக்கரை பாகு, அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நல்லா பாகில் ஊறட்டும். அதே மாதிரி நம்ம மற்ற பாதுஷாவையும் பொரித்து நம்ம அதே சக்கரை பாகில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணால் சுவையான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.